நமஸ்கர். கலை மற்றும் சொற்களிலிருந்து ஆஷிஷ் மிட்டல் மற்றும் இங்கே நான் உங்களுக்காக 2 அலங்கார அலகுகள் வைத்திருக்கிறேன். இது ஒரு கோயில் அல்ல. 2 காரணங்கள். முதலில் இது கருப்பு மற்றும் கோயில்கள் கருப்பு அல்ல. இரண்டாவது விஷயம், நீங்கள் உள்ளே காணக்கூடிய வடிவமைப்பு பகுதி சில அலங்கார நோக்கங்களுக்காக முக்கியமாக உள்ளது. ஆனால் வாடிக்கையாளர் இந்த அலகு போன்ற ஒன்றை விரும்பினார். எனவே அவர் தேர்ந்தெடுத்தது, நாங்கள் அதை உருவாக்கினோம். இந்த 2 அலகுகளும் ஹங்கேரிக்குச் செல்கின்றன. இந்தியாவிலிருந்து வந்தவை அல்ல, ஹங்கேரிக்குச் செல்கின்றன. மற்றும் வேலை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக காண்பிப்பேன். இது ஒரு சீன பகோடா வடிவமைப்பாகும். இது இங்கே யானை தலைகளை பெற்றது போன்ற சில மாற்றங்களைக் கொண்டுள்ளது. ஷோகேஸிற்கான உலோகப் பகுதியுடன் கன்சோலின் அழகிய வடிவமைப்பையும் சீன பகோடாவின் மேல் பகுதியும் இருபுறமும் டிராகன் பகுதியுடன் சாய்ந்த கூரையாக நீங்கள் காணலாம். அலகு டீக்வாட் உள்ளது. இது தங்க இலை, வண்ணப்பூச்சு பகுதி, அரக்கு கருப்பு மற்றும் தங்க இலை ஆகியவற்றைக் கொண்டு கருப்பு அரக்கு மற்றும் நீங்கள் இங்கே வைத்திருக்கும் வெளியீடு. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். வாடிக்கையாளர் அவர் விரும்பியதை சில அறிகுறிகளையும் சில படங்கள் மற்றும் அதற்கேற்ப சில மாற்றங்களையும் எங்களுக்கு கொடுத்தோம். 5 அடி இடமிருந்து வலமாக முன்னால் 24 அங்குலங்கள், மொத்த உயரம் 8 அடி மற்றும் ஒட்டுமொத்த தோற்றம். இங்கே நீங்கள் காணக்கூடிய அடிப்படை புள்ளி என்னவென்றால், நீங்கள் சந்தையில் பெறாத வித்தியாசமான ஒன்றை தேடுகிறீர்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது வேண்டும். நீங்கள் எதையாவது வடிவமைத்ததைப் போல நாங்கள் அதை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நாங்கள் ஏற்கனவே அதை உருவாக்கி வருகிறோம். அலகு இங்கே ஒரு உதாரணமாக உள்ளது. இந்த அலகு அனைத்தும் நீங்கள் டிராகனை கண்டால் அது வேறு ஏதேனும் யானை தலையை பார்க்கப்படுகிறது. யானை தலை போன்ற ஒன்றை நான் விரும்புகிறேன் என்பது ஒரு யோசனை. நாங்கள் அதை உருவாக்கியுள்ளோம். பின்னர் இங்கே சில மணிகள் வைக்கப்பட்டுள்ளன. திடமான பித்தளை பெல்ஸ் கிளையண்ட். நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். டிராகன் பகுதியை மேலே வைத்திருக்கிறோம். இப்போது வடிவமைப்பு என்னவென்றால், வாடிக்கையாளர் விரும்புவதை புரிந்துகொள்வது எல்லாம் இறுதியாக இங்கே பகுதியை பெறுகிறது. வாடிக்கையாளரிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த கருத்து சிறந்தது. அதாவது கிளையண்ட் வெளியீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போது இது பசியுடன் இருக்கும். அதே வாடிக்கையாளருக்காக நாங்கள் ஏற்கனவே செய்துள்ளோம். இது மீண்டும் மீண்டும் ஆர்டர் மற்றும் நீங்கள் மீண்டும் ஆர்டர் பெறும்போது நாங்கள் செய்த முதல் வேலையில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக இருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே எங்களுக்கு மீண்டும் இருக்கிறது. கோயிலுக்கு வரும் ஆர்டர். இந்த வடிவமைப்பை நான் முன்பே உங்களுக்கு காட்டியுள்ளேன். வாடிக்கையாளர் பின்புறத்தில் உள்ள கவசத்தைப் போலவே விரும்பிய சில மாற்றங்களும் உள்ளன. அங்கே சில உள்ளூர் கேடயம், உள்ளூர் வடிவமைப்பு உள்ளது. நாங்கள் அதை செய்திருக்கிறோம் என்று நாங்கள் செய்துள்ளோம். பின்னர் மீண்டும் கருப்பு அரக்கு மற்றும் தங்க இலை மேல் குவிமாடம் வடிவமைப்பு மற்றும் முன் மயில் வடிவமைப்பு. இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பு. பின்னர் நடுவில் சில இழுப்பறைகள். இங்கே ஒரு தட்டு மற்றும் சில இழுப்பறைகள் உள்ளன. 1, 2, 3 மற்றும் 2 பெட்டிகளும் பெரிய பெட்டிகளும். யூனிட்டின் அளவு 6 அடி இடமிருந்து வலமாக உள்ளது. மொத்த உயரம் சுமார் 8 அடி. முன் முதல் பின் இது 26 அங்குலங்களுக்கும் அதிகமாகும் நான் நினைக்கிறேன். ஏனெனில் இந்த கட்டம் வரை. பின்னர் சில வளைந்த புள்ளிகள் 26 அங்குலங்களுக்கு வெளியே முதல் புள்ளியிலிருந்து பின்புறம் வரை உள்ளன. மேடை 24 அங்குல உயரம் 2 அடி. நீங்கள் பார்க்க முடியும் என தங்கத்துடன் கருப்பு என்பது ஒரு அற்புதமான கலவையாகும். ஏனெனில் நீங்கள் இங்கே காணலாம். இங்கே நீங்கள் காணும் தங்கப் பகுதி தங்க இலை. இது தங்கம் வர்ணம் பூசப்படவில்லை. தங்க இலை மீண்டும் இலைகள், மிக மெல்லிய இலைகள் செய்யப்படும் ஒரு செயல்முறையாகும். செயற்கை தங்கம் உண்மையான தங்கம் அல்ல. இது செயற்கை 0% தங்கம். இது உலகெங்கிலும் எங்கும் செய்யப்படும் தளபாடங்களில் சிறந்த அல்லது மிகவும் ஆடம்பரமான விஷயங்களில் ஒன்றாகும். நாங்கள் அதை இங்கேயே செய்கிறோம். நாங்கள் செய்த தங்க இலைகளுக்கு முன்பே பல அலகுகளை உங்களுக்கு காட்டியுள்ளேன். இந்த 2 அலகுகளுடன் நான் 2 புள்ளிகளை குறிப்பிட முதல் விஷயம். நீங்கள் எதையாவது வடிவமைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் வீட்டை உருவாக்குகிறீர்கள். உங்களிடம் சில ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உள்ளன. பெரும்பாலும் கட்டடக் கலைஞர்கள், உள்துறை வடிவமைப்பாளர்களுக்காக. ஏனெனில் இந்த நாட்களில் அது மிகவும் புத்திசாலித்தனமான யோசனைகள் உள்ளது. அற்புதமான யோசனைகளை சில வரிகள் கொடுக்கிறீர்கள். அது சில யோசனைகளை வெளியேற்றுகிறது. அது மென்பொருளில் மென்மையான நகலில் உள்ளது. ஆனால் தரையில் நான் தொடக்கூடிய ஒரு உண்மையான அலகு என உருவாக்கும் போது நான் பயன்படுத்தலாம். இந்த அலகுகளுக்கு கிளையண்ட் தேர்வு, வாடிக்கையாளரின் தேவை குறித்து நிறைய புரிதல் தேவைப்படுகிறது. ஆர்சென் செய்கிறார். அதனால்தான் நாங்கள் எங்கள் தளபாடங்கள் தேர்வு வாலா தளபாடங்கள் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அதை விரும்புவதால் அதை உருவாக்குகிறோம். அது எங்களிடம் உள்ளது என்பதல்ல. இந்த பொருட்களை மட்டுமே நீங்கள் வாங்க முடியும். நான் இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒரு ஷோரூம் இல்லை. நாங்கள் ஒரு தொழிற்சாலை. நாங்கள் இதைச் செய்து இந்தியாவில் எல்லா இடங்களிலும், இந்தியாவில் இருந்து 55 நாடுகளிலும் உலகெங்கிலும் வழங்குகிறோம். நான் குறிப்பிட்டுள்ளபடி இது ஹங்கேரிக்குச் செல்கிறது. மற்ற புள்ளி தேக்கு மரம்.
இது திடமான தேக்கு மரத்தில் தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் நீடித்த நல்ல விஷயங்களை விரும்பும்போது தேக்கு மரம் சிறந்த தேர்வாகும். 3வது பகுதி வண்ண தேர்வு பற்றியது. வண்ணங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா வண்ணங்களும் எனவே நீங்கள் விரும்பியதை தேர்ந்தெடுங்கள். இயற்கையான பூச்சு, வால்நட் பூச்சு, மஹோகனி செர்ரி, சில சிவப்பு பூச்சு. நாங்கள் அதை செய்கிறோம். நீங்கள் டுகோ வண்ணப்பூச்சுகளுக்குச் சென்றால் பட்டியலில் உள்ள அனைத்து வண்ணங்களையும் மீண்டும் பெற்றுள்ளோம். நீங்கள் எந்த பட்டியலையும் தேர்ந்தெடுத்து ஒரு வண்ணத்தை தேர்ந்தெடுங்கள். எனவே துருக்கிய தளபாடங்கள், எகிப்திய தளபாடங்கள், இத்தாலிய தளபாடங்கள், இந்தோனேசிய, சீன எந்தவொரு பட்டியலிலிருந்தும் நீங்கள் வடிவமைப்பை தேர்வு செய்யலாம். நாங்கள் அதை இங்கே உருவாக்குகிறோம். யூடியூபில் 1500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். எங்கள் வேலையை நான் காண்பித்தேன். சாப்பாட்டு அட்டவணைகள், சோஃபாக்கள், படுக்கை, கோயில்களுக்கான பல வடிவமைப்புகள், திடமான தேஜ்வுட் மற்றும் உலகெங்கிலும் வழங்கப்பட்ட பல பொருட்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். எல்லா அலகுகள் கோயில்களுக்கும் வெவ்வேறு பிரிவுகளுக்கான இணையதளத்தில் நீங்கள் காணக்கூடிய சாட்சிய பட்டியல் இங்கே. நீங்கள் எந்த பிரிவிலும் கிளிக் செய்தால் உலகெங்கிலும் இருந்து படங்களை நீங்கள் காணலாம். கிளையண்டின் இடத்தில் நாங்கள் பொருட்களை வழங்கிய உண்மையான படங்கள் இவை மற்றும் கிளையண்ட் பொருட்களை பெற்றபோது அவர்கள் அதை சரியான இடத்தில் வைத்திருந்தார்கள். சூழல் தீம் பின்னர் அதை எங்களுக்கு திருப்பி அனுப்பிய படங்களை எடுத்தது. அவற்றை நாங்கள் பெருமையுடன் இணையதளத்தில் காண்பித்திருக்கிறோம். இது வெவ்வேறு கருப்பொருள்களில் விஷயங்கள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன என்பது உங்களுக்கு நல்ல யோசனையை அளிக்கும். நீங்கள் சில வடிவமைப்பு வேலைகளை தேடுகிறீர்களா? துணி பொருத்தத்தில் வண்ண விஷயம் எவ்வாறு நடக்கிறது என்பதை இங்கே சரிபார்க்கலாம். மேலும் இது உங்கள் சொந்த தளபாடங்களை தீர்மானிக்க உங்களுக்கு நிறைய உதவும். எனவே இங்கேயே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதை பற்றி விவாதித்து அதை உருவாக்கி நீங்கள் எங்கிருந்தாலும் இந்தியாவில் அல்லது இந்தியாவில் உள்ள தொழிற்சாலை விலையில் உங்கள் வீட்டில் வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம். எனவே எங்கள் வேலையை நீங்கள் விரும்புகிறீர்கள். சரியாக தொடர்பு கொள்ளவும். நன்றி.